வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, நேம் சேஞ்ச் விளம்பரம். நேம் சேஞ்ச் விளம்பரம் பார்த்தீங்கன்னா, நம்ம பேர் மாற்றம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இங்கிலீஷ்ல சேஞ்ச் ஆஃப் நேம் அப்படின்றது சொல்லுவோம். இது வந்து எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒன்று தான். ஈவன் சின்ன பசங்க ஸ்கூல் சேஞ்ச் ஆகுறாங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த்தில் வேறு பேர் இருக்கும். நடுவில் நியூமராலஜி படி வீட்டில் உள்ளவங்க எதாவது மாற்றிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க மாற்றுற மாதிரி இருக்கும். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க, அதாவது அயல் நாட்டுக்கு கிளம்பணும், அதாவது ஃபாரின் கண்ட்ரி போகிறவங்க பாஸ்போர்ட் எடுக்கும்போது தேவைப்படும். அதுக்கும் அடுத்தபடியாக பாஸ்போர்ட்டை தவிர்த்து அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ரிலேட்டடு அவங்களோட டாக்குமெண்ட் என்ட்ரி பண்ணுவாங்க. இப்போ மிலிட்ரி இதில் அவங்க இதில் வந்து ஒய்ஃப் நேம், பசங்க நேம் எல்லாமே கரெக்டாக இல்லை அப்படின்னாச்சுன்னா பென்ஷன் வந்து பாஸ் ஆகாது, அவங்க மிஸ்ஸஸ்க்கு பாஸ் ஆகாது. காரணம் என்னென்னா, ஒரு சின்ன ஒரு மிஸ்ஸுனாலும் சேஞ்ச் ஆஃப் நேம் இல்லை நேம் சேஞ்ச் ஆடு கொடுத்தே ஆகணும், பேர் மாற்றம் அப்படின்றது கொடுத்தாகணும். இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாஸ்போர்ட்டுக்கு நீங்கள் வந்து ப்ரீவியஸாக பாஸ்போர்ட்டில் நீங்கள் ஏற்கனவே எடுத்திருந்தீங்க அப்படின்னா கூட, ஆதாருக்கு முன்னாடி எடுத்திருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ விளம்பரங்கள் தர வேண்டி வர காரணம் இருக்குது. காரணம் என்னென்னா, ஆதாரில் இருக்கிறதும் பாஸ்போர்ட்லேயும் மாறுபடுது. அதனால் விளம்பரங்கள் தர வேண்டி வருது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கரெக்டாக தானே இருக்குது நம்ம பேர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. ஒரு இடத்துல சின்னதாக நீங்கள் வந்து ஏன்றது ஆட் பண்ணியிருப்பீங்க, ஒரு இடத்துல விட்டுருப்பீங்க. ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் ஆட் ஆகிருக்கும். நீங்கள் பழக்க இதில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அந்த ஏவை எடுத்திருப்பீங்க, இல்லை சைலண்ட் ஹெச் எடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நேம் சேஞ்சுன்ற இதில் வந்து வரும். ஸோ அவங்கெல்லாம் வந்து விளம்பரங்கள் பேப்பரில் விளம்பரம் போட வேண்டிய கட்டாயம் வரும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு பாஸ்போர்ட்டோ இல்லை கவர்மெண்ட் அஃபிஷியல் ஏதாவது இல்லை ஸ்கூலில் எதுக்காவது தேவைப்படுது அப்படின்னா மட்டும் தான் நீங்கள் வந்து விளம்பரம் தர வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் விளம்பரம் எங்கள் கிட்ட தரீங்க அப்படின்னா சும்மா நாங்கள் விளம்பரம் போட்ட மாட்டோம். உங்களுக்கு வந்து கெசட் காப்பி இல்லை அஃபிடவிட் காப்பி, இந்த காப்பி உங்கள் நேம் சேஞ்ச் ஆகுது அப்படின்ற ப்ரூஃப் கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் மார்னிங் பேப்பரில் எடுத்துக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு அஃபிடவிட் கம்பல்சரியாக நீங்கள் தர வேண்டியிருக்கும், தந்தீங்கன்னா தர முடியும். இதுவே வந்து மைனராக இருக்காங்கன்னா அவங்க அப்பா வந்து தர மாதிரியான விஷயங்கள் இதில் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே கொடுத்துருக்குறது பார்த்தீங்கன்னா ரேகா அப்படின்னு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, கரெக்டுங்களா? அவங்க வந்து டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா மேஜராக இருப்பாங்க, மேஜர் ஏஜில் இருக்கும். ஸோ பட் அதுவே வந்து 18 இயர்ஸ் கீழே இருக்காங்க அப்படின்னா, ஸோ மைனராக இருக்காங்கன்னா மை டாட்டர், மை சன் அப்படின்னு சொல்லி அவங்க பேரை போட்டு அந்த மாதிரி விளம்பரம் பண்ண வேண்டி வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மேஜர் லெவலில் இருந்தால் கொடுக்குறாங்க. மைனர் லெவலில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சேஞ்ச் இருந்தால் மட்டும்தான் தேவைப்படுது. அதுவும் சில ஸ்கூலில் தான் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அதை பேப்பரில் ஆட் போட்டு கொண்டாங்க அப்படின்றது கேட்குறாங்க. அதை இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் மேக்ஸிமம் கேட்குறாங்க. இதில் வந்து நீங்கள் விளம்பரம் தரீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து தான் இந்து இங்கிலீஷ் பேப்பரில் நம்மளால் சொல்ல முடியும். அதே மாதிரி நாங்கள் தினத்தந்திக்கு ஆத்தரைஸ் தான். தினத்தந்திக்கும் நம்பர் ஆஃப் லைன்ஸ் எப்படி இருக்குன்றத பொறுத்து தர முடியும். சிலர் வந்து பாக்ஸ் ஆடவே போட சொல்லுவாங்க. ஸோ ஸ்கொயர் சென்டிமீட்டர் எவ்வளோ ஹைட்டு வருது, வித் ஹைட்டு மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் சென்டிமீட்டர் என்ன வருதுன்னு பார்த்து அதுக்கான சார்ஜஸ் எங்களால் தர முடியும். ஸோ நீங்கள் வந்து விளம்பரம் தரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க, அதாவது உங்கள் பேர் சேஞ்ச் ஆகிருக்கு, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை ஸ்கூல் உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ மாற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் என்னோட இந்த நம்பர் கீழே அதில் மென்ஷன் பண்ணிடுறோம். இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வாட்ஸ்அப் கொடுங்க, நாங்கள் வந்து பண்ணி தருவோம். உங்களுக்கு இன்கேஸ் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்களே பேப்பர் வாங்கிக்கலாம், இல்லைன்னா கொரியர் வேணால் நாங்கள் கொரியர் பண்ணி தருவோம். இதை தவிர்த்து ஈவினிங் பேப்பரில் பண்ணணும்னா கொஞ்சம் காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக வரும் மார்னிங் பேப்பரோட. அது வந்து என்ன ஏதுன்றது நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர்த்து நாங்கள் வந்து நேம் சேஞ்ச் மட்டும் இல்லைங்க, நாங்கள் எல்லா விதமான ஆட்ஸும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா ஹெட்டிங்ஸ் இருக்கும். வாண்டட் ஆட், ரியல் எஸ்டேட் ஆட் அப்படின்றது இருக்கும். எஜுகேஷன், ஸ்கூலு, காலேஜு எல்லாத்துக்கும் நாங்கள் ஆட் போடுறோம். கிளாசிஃபைட் ஆடு, மெயின் பேஜ் ஆடு எல்லாமே நாங்கள் பண்ணிட்டுருக்கோம்.
உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி.